தொகுதியில நீங்க போட்டியிடுறீங்க, எந்த அளவுக்கு அப்படி போட்டியிட மனு செஞ்சிருக்கீங்க, நேர்காணல பங்கேற்றிருக்கீங்க, முதலமைச்சர் என்ன மாதிரி? இப்பதான் இங்கே சொன்னேன், முதல்வர் கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சி மக்கள் பொற்கால ஆட்சியாக நினைக்கின்றார்கள். பெண்கள், மாணவ மாணவிகள், அனைத்து தரப்பு மக்களும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும், தளபதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதனால் ஒரத்தநாடு தொகுதி வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. திமுக கோட்டையாக இருந்து வருகிறது, அதிக அளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்? தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும், அதற்காக கடுமையாக நாங்கள் உழைப்போம். ஓபிஎஸ் அவர்களும் போட்டியிடுகிறார்கள், எப்படி பாக்குறீங்க? நண்பர்களாக இருந்தீர்கள். ஆமா, இப்பவும் நண்பர்கள் தான், எப்போதும் நண்பர்கள் தான். வேட்பாளருக்கான நேர்காணல் மாண்புமிகு முதல்வரிடத்திலே கலந்து கொண்டோம். வெற்றி வாய்ப்பு குறித்தும் தொகுதி நிலவரம் குறித்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருந்தார்கள். பேர் கார்த்திகேயன் வேலுசாமி. நான் திராவிட முன்னேற்ற காலத்தில் மாநில துணைச் செயலாளர் இருக்கேன். சுற்றுச்சூழல் அணியில் பார்த்தீங்கன்னா பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்கு 44 பேர் பணம் கட்டியிருந்தாங்க, 39 பேர் வந்திருந்தாங்க. தலைவர் திமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தெளிவாக சொன்னோம். நாங்கள் 54 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவுக்கு சீட்டு கொடுத்தது, அதுக்கு முன்னாடி ஜெயிக்கல. இப்போ தான் சீட்டு கொடுத்து 2021 திமுக ஜெயிச்சிருக்கு. அதனால திமுகவுக்கு சீட்டு வேணும்னு தலைவர்கிட்ட உறுதியாக கேட்டிருக்கோம். வேட்பாளர் நான் அறிவிக்கிற வேட்பாளர் தான் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. தலைவர்கிட்டோட வேட்பாளர் நேர்காணல் கலந்துக்கிட்டோம். இப்போ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம், தலைவர் என்னைக்கு அறிவிப்பாருன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். தொகுதியோட நிலவரத்தை கேட்டாரு, நம்ம அறிவிச்ச திட்டங்கள் எப்படி மகளிர்கிட்ட போய் சேர்ந்திருக்குன்னு கேட்டாரு, வெற்றி வாய்ப்பு கேட்டாரு. வெற்றி வாய்ப்பு திமுக கொடுத்தா பிரகாசமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். மட்டும் தலைவர் கொடுத்த திட்டங்கள் ஒவ்வொரு மகளிர் போய் சேர்ந்திருக்கு. இப்போ வெல்லும் பெண்கள்னு சொல்லிட்டு மகளிர் படை வீடு வீடாக போய் திண்ணை பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது மகளிர் மத்தியில். அதன் அடிப்படையில் பேராவூரணிக்கு சட்டமன்ற தொகுதி திமுகவுக்கு தான் வேணும்னு கேட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். நன்றி. திட்டங்களை பத்தி கேட்கிறாங்களா? கேட்டு நம்ம கொடுத்த திட்டங்கள் ஒரு சில திட்டம் இருக்குல்ல, ஆமா கேட்டிருந்தாரு. நம்ம மகளிர் விடியல் பயணம் எப்படி வரவேற்பு கிடைச்சுன்னு கேட்டிருந்தாரு. இப்ப மகளிர் உரிமை தொகை வேட்பாளர் மனு செஞ்சிருக்கீங்களா, உங்களுக்கு அந்த திட்டங்களை பத்தி தெளிவு இருக்கா? கண்டிப்பா. நான் ஒரு தொகுதியோட பொறுப்பாளர், புதுக்கோட்டை தொகுதியோட பொறுப்பாளர். காமனாவும் கேட்டிருக்காரு, நம்ம அறிவித்த திட்டங்கள்ல எது மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைந்தாரு. இப்போ மக்கள் உரிமை தொகையை கொடுத்திருக்கிறோம், நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள் மக்கள் மத்தியில் பேசப்படுது. விடியல் பயணம் அதோட நம்மளோட மகளிரோட பொருளாதாரத்தை உயர்த்துது. அது மாதிரி நிறைய திட்டங்களை கேட்டிருக்காரு. அதற்கான பதில சொல்லியிருக்கோம். எங்க நோக்கம் பேராவூரணி தொகுதி திமுக கிடைக்கணும், வலியுறுத்தி இருக்கோம். கண்டிப்பா கேட்டார். ஏன்னா நம்ம சில கட்சிகளுக்கு புதுசாக சேர்த்துருக்கிறோம், பழைய கட்சிக்கு சேர்த்து கொடுத்துருக்குறோம். அதன் அடிப்படையில் கூட்டணி கட்சி கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். நம்ம தீர்க்கமாக சொல்லிட்டோம், திமுக கொடுத்தீங்கன்னா 100% வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். தலைவர் என்ன முடிவு அறிவித்தாலும் கட்டுப்பட்டு செயல்பட ரெடியாக இருக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த தொகுதிக்கு மனு கட்டிருக்கீங்க, என்ன நேர்காணல் நடந்தது, எவ்வளோ பேர் வந்தாங்க? தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி, KRB சீனிவாசனோட பேர். மொத்தம் ஒரு 18 பேர் கலந்துக்கிட்டோம் நேர்காணலில். தலைவர் சிறப்பாக இந்த 2.0 அடுத்த கட்டத்துக்கு செல்ல இருக்கின்ற இந்த வேளையில் நல்வாய்ப்பாக தலைவர் நடத்திய நேர்காணலில் கலந்து கொண்டுள்ளோம். இப்போ ஏற்கனவே எம்எல்ஏ 6 முறை மேலே அங்கே போட்டிட்டு இருக்காரு, குறிப்பாக அவரும் பங்கேற்றிருக்காருன்னு சொல்லப்படுறது. இளைஞர் என்ன வயசாகுது, என்ன இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறீங்க? மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் இளந்தலைவர் அவர்கள் ஏற்கனவே 40 சீட்டுக்கு மேலாக இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் கேட்டிருந்தார்கள். அதனுடைய நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. அதுபோக எங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரே முகத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எங்களை போன்ற ஒரு புது முகத்திற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று மாண்புமிகு தலைவர் அவர்களிடத்தில் கேட்டிருக்கின்றோம். மாண்புமிகு தலைவர் அவர்கள் பரிசீலனை செய்வதாகவும் விரைவில் அதன் மூலமாக தலைமை கழக நிர்வாகம் அதன்படியான நடவடிக்கை. எனக்கு 38 வயதாகுது. மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளராக இருக்கேன். கடந்த 10 வருடங்களாக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கேன். இளைஞர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? திருவையாறுன்றது ஒரு முக்கியமான ஒரு தொகுதி, குறிப்பாக இசைக்கு ரொம்ப பிரபலமான ஒரு தொகுதி. அதுல நிறைய ஜாமான் தியாகராஜ பாகவர்கள் சொல்லப்படுது. ஆமா, எங்களது சிறப்பு வாய்ந்த ஒரு தொகுதியாகும். அனைவராலும் உற்று கவனித்து கொண்டிருக்கின்ற ஒரு தொகுதி. அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகின்றது
இளைய முகமாக இளைஞர்களுக்குத்தான் திருவையாறு தொகுதிக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று பரவலாக மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சிவாஜி கணேசன் தோற்று போன ஒரு இடமாக அது. ஆமா, அந்த மாபெரும் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களை எங்களுடைய தந்தைகள் இங்க இருக்கின்றவர்களுடைய தந்தைகள் தான் அவரை வென்றெடுத்தார்கள். அதில்தான் நம்முடைய இப்ப இருக்கின்ற எம்எல்ஏ அவர்களை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அப்பொழுதே அவர் புதுமுகம்தான். எம்டெக் வழக்கறிஞர் MSW. தேங்க்யூ.